கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த அருமையான கர்த்தனால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த நாளும் பரலோகத்தின் தேவனை நாம் தொழுதும் சிலாகித்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நடிச்செல்வோம். தர்மையான வேளையில் தேவனுக்கு மகிமையாக கர்த்தரை தொழுகை நாம் தொகுப்பனமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 234வது பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். பூலோகத்தாரி யாவரும் கர்த்தாவில் கழி கூறுங்கள், ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாடு வாருங்கள். பராபரன் மெய் தெய்வமே நாமல்ல அவர் சிருஷ்டித்தார், நாம் ஜானம் அவர் ராஜனே, நாம் அந்தே அவர் மேய்ப்பனார். கம்பீரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சீரந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தர் இரக்கம் அவர்க்கு என்றும் உள்ளது, அவரானாதி சத்தியம் மாறாமல் என்றும் நீக்குமே. ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, மீண்டுமாக இந்த நாளில் உமது பிள்ளாக நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆவியோடும் உண்மையோடு தொடர்ந்து சிலாக்கித்தை பெற்றமைக்காக தகப்பனே நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானிக்கப் போகும் உமது வேத வசனங்களை நாம் ஆசிரியத்து காத்துக்கொள்ளும், கேட்கின்ற உள்ளங்களை திறந்தருளும். எங்கள் பாவக்குற்றங்கள் அனைத்தும் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த அருமையான கர்த்தரினாலே நாம் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக பரலோகத்தின் தேவன் நமக்கு தந்த இந்த மாபெரும் கிருபைக்காக நாம் மீண்டுமாக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். எனக்கு அன்பார்ந்து நாம் ஒவ்வொரு வாரமும் அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தை செய்தோம் ஆராய்ந்து பார்த்து வருகிறோம். அதே போல் இந்த நாளில் கூட அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் கவனித்து செலுத்துவோம். கடந்த 5 வாரங்களாக 5 அதிகாரங்களை செய்தோம், நாம் தியானித்தோம். ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய உண்மைகளை நடந்த சம்பவங்களை செய்யக்கூடாது, நாம் மறந்து விடாமல் அதை மனதிலே பகுதியை வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம் மிக மிக முக்கியமானது. பாருங்கள், சபையினுடைய நிலைமை குறித்து, சபையுடைய வளர்ச்சி குறித்து, உலக மக்கள் ரட்சிப்பதற்கான முதல் படி, அதாவது சத்தியத்தை அநேகர் கேட்டு கிறிஸ்துவுக்கு வந்த அந்த சரித்திரத்தை தான் அப்போஸ்தலர்களில் நாம் பார்க்கிறோம். இதை நமக்கு மிக மிக முக்கியமானது. இப்படிப்பட்ட உண்மைகளை மற்றவருக்கு சொல்லும் பொழுது அதை புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. பாருங்கள்,
இப்பொழுது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது சபை வளர்ந்து அநேகர் நினைச்சார்கள் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே சபை கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரோடு பேசினதை நாம் பார்த்தோம். யூதாசுக்கு பதிலாக மத்தியாவை தேர்ந்தெடுத்ததை 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். அப்போ 2ஆம் அதிகாரத்திலே சபை பேதுருவின் முதல் பிரசங்கத்தின் மூலமாக 3000 பிரஜர்களோடு கூட ஆரம்பிக்கப்பட்டதை பார்த்தோம். 3ஆம் அதிகாரத்திலே 40 ஆண்டு காலமாக சப்பானி என்ற ஒருவனை பேதுரு யோவான் சுகமாக்கி அதன் மூலமாக அநேக கிறிஸ்துவுக்கு வந்ததை நாம் 3ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். 4ஆம் அதிகாரத்திலே அநேகர் கிறிஸ்துவுக்கு பிறந்து ஒரே குடும்பமாக அவர்கள் ஒரே மனதோடு கூட இருந்ததை நாம் பார்த்து அவரவர்கள் தங்களுக்கு சொந்த நிலங்களை காணியாட்சிகளை விற்று பொதுவாக வைத்து அவர்கள் அனுபவித்ததாக நாம் 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். 5ஆம் அதிகாரத்திலே அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே அனனியா சப்பிரா என்பவர்கள் தேவனுக்கென்றே அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து வைத்து அவர்கள் விற்ற அந்த பணத்திலே பாதியை மறைத்து வைத்து தேவனுடைய பாதைகளை பொல்லாப்பு செய்ததை நாம் முதலாவது பார்த்து அதற்கு பிறகு சபை வளர்ந்து வந்து அநேக விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு பிறந்ததை நாம் பார்த்தோம். 6ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், சபை பெருகிற்று. வாசிக்கலாம் பாருங்கள். அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையாருக்கு பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோக்கோரையும் நிக்கோலோனரையும் தீமோனையும் பர்னமெனாவையும் யூத மார்க்கு தமிழ்ந்தவனான அந்தியோக்கிய பட்டணத்தனாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிட்டு ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்களாம். பாருங்கள், சபை வளர்ந்து வந்தது. அநேக கிரேக்கர்கள் சபைக்குள்ளாக வந்தார்கள். அந்த கிரேக்கர்கள் விதவிகள் அநேகர் இருந்ததால் அவைகளை விசாரிப்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி அப்போஸ்தலரோடு கூட அவர்கள் கேட்கிறார்கள். எபிரேயருக்கு அவர்கள் அந்த செய்தி காதில் ஏற்றினது. உடனே அப்போஸ்தலர் 12 பேரும் ஒன்று கூடி ஆலோசனை பண்ணி செய்கிறார்கள். ஜனங்கள் விசாரிப்பதற்கு எங்களால் அதை முழுமையாக செய்ய முடியாது. நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். ஆனால் விசாரிப்பதற்காக நாம் ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லி அவர் யோசனை பண்ணி என்ன செய்தார்கள்? சீசர்களெல்லாம் ஒன்று கூடி அந்த 12 அப்போஸ்தலராக அவர்கள் முன் வந்து சீசர்களிலே மிகவும் தேவனுக்கு பிரியமான ஞானமுள்ள தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற பரிசுத்தாவியை பெற்றவர்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள் 7 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 7 பேரில் முக்கியமானவர்கள் பிலிப்பும் ஸ்தேவானும். பாருங்கள், சபை வளர்ந்தது. அந்த சமயத்திலே பாருங்கள், அநேக ஆசாரியர்களும் விசுவாசத்துக்கு நினைச்சதார்கள், கீழ்ப்படிந்தார்கள். சபை வளர்ந்து வந்தது. பாருங்கள், நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 3000 பேர் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே 5000 பேர் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். அப்போஸ்தலர் 4:5 வாசிக்கும் அநேக விசுவாசிகள், அநேக ஆசாரியர்கள் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். இந்த 6ஆம் அதிகாரத்தில் வாசித்த பொழுது
அநேக கிரேக்கர்கள் கூட கிறிஸ்துவுக்குள் பிறந்து விதைகளும் அங்கிருந்ததாக நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து ஆசாரியர்களும் அநேகர் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். சபை வளர்ந்து வந்தது பாருங்கள். அப்பொழுது பாருங்கள், அப்போஸ்தலர்கள் 7 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை கர்த்தர் ஊழியத்தை செய்யும்படியாக அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பும் பொழுது பாருங்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அன்பார்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலர்கள் அவர்களால் தெரிந்து கொண்ட 7 பேருக்கு கைகளை வைத்த அந்த அளவின்படி பரிசுத்தாவினுடைய அளவு அங்கு கொடுக்கப்படுகிறது. நமக்கு நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அளவில்லாத ஆவி கொடுக்கப்பட்டது. வேதத்தில் வாசிக்கும்பொழுது பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் பாருங்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறாராம். தேவன், பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அளவில்லாத ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியானவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பொழுது அவருக்கு அளவில்லாமல், ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை, அநேக அடையாளங்களை உலகத்தில் மக்களுக்கு முன்பாக செய்தார். அப்போஸ்தலரை காட்டிலும் அவர் அதிகமாக செய்தார். அவருக்கு ஏனென்றால் அளவில்லாத ஆவி கொடுக்கப்பட்டது. இரண்டாவதாக அப்போஸ்தலருக்கு ஞானஸ்நானத்தின் அளவு அங்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தார், ஆனால் இன்னும் சில நாளுக்குள் என்ன செய்வீர்கள்? பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்களாம். பரிசுத்தாவியினால் ஞானஸ்நான அளவு அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக மூன்றாவதாக அப்போஸ்தலரால் தேர்வு செய்யப்பட்டு, அப்போஸ்தலரால் தெரிந்து கொள்ளப்பட்டு 7 பேருக்கு கைகளை வைத்து அந்த அளவு பரிசுத்தாவின் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள் அந்த 7 பேர் மேல் தலையின் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் அந்த அளவு பரிசுத்தாவினுடைய அன்பை, பரிசுத்தாவினுடைய அளவை அவர்கள் கொடுக்க பாருங்கள். அவர்களை அப்போஸ்தலர் முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். கைகளை வைத்த அளவு. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் பிறந்தால் நமக்கு எந்த அளவு பரிசுத்தாவி வரம் கிடைக்கிறது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே பேதுரு கூறும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து அவர்கள் அப்போஸ்தலத்தை கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே, அப்புறம் 38வது வசனத்திலே பேர் சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்களாம். ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு பரிசுத்தாவின் வரம். பரிசுத்தாவின் வரம் என்று சொன்னால் அடையாளம், அற்புதம் செய்யக்கூடிய வரம் இல்லை. இலவசமான நமக்கு பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கை, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று அந்த முத்திரை நமக்கு கொடுக்க, அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவின் வரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பாருங்கள். எபேசியர் 1:13 வாசிக்கலாம் பாருங்கள். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்களாம். கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றவர்கள், அவர் பரிசுத்தாவியினால் முத்திரை போடப்படுகிறார்கள். அதுதான் உண்மை. பாருங்கள், முத்திரை போட்ட நாம், பரிசுத்தாவின் முத்திரை வாக்கப்பட்ட நாம் தேவனுக்கு சொந்தமான பிள்ளைகளாக, இலவசமாக பாவமன்னிப்பை பெற்ற பிள்ளைகளாக, நித்திய ஜீவனுக்கு
தகுதியுள்ள மக்களாக, மரித்தாலும் பிழைத்து பரலு செல்லக்கூடிய தகுதி பெற்ற மக்களாக நாம் மாற்றப்படுகிறோம். இது பரிசுத்தாவினால் கொடுக்கப்பட்ட வரம் பாருங்கள். ஆகவேதான் நாம் தேவனுடைய பார்வையிலே மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த உலகிலே பாருங்கள், பரிசுத்தாவியார் என்று சொல்லிக்கொண்டு நினைக்கிறார்கள். அநேகர் தவறான ரீதியிலே மக்களை பயப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம். ஒவ்வொருவரும் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம். பரிசுத்தால் கொடுக்கப்பட்டு வேத வசனத்தை நடக்கும் பொழுது பரிசுத்தாவியான செய்கிறார், நம்மோடு கூட வழிநடத்துகிறார். பாருங்கள், அந்த சத்திய வசனங்கள் பரிசுத்தால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அதுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கும் பொழுது அவருடைய அன்பை, அவருடைய ஆளுகையை அவரால் முத்திரையாக்கப்பட்ட மக்களாக நினைக்கிறோம். நாம் மாற்றப்படாகவேதான் மிக கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், சபை கூடி பரலோக தேவனை தொழுது கொள்ளும் பொழுது கூட, நாம் பாடும் பொழுது கூட, தேவ வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கூட மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், பரிசுத்த பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 14 கடைசி வசனமாக 40 வசனத்திலே சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் நடைபெற கடந்து. பாருங்கள், நல்லொழுக்கம் என்பது மிக மிக முக்கியம். பாருங்கள், நாம் பாடுகிற விஷயத்திலே, நாம் தேவனை தொழுதுகிற விஷயத்திலே நல்லொழுக்கத்தோடு கிரமத்தோடு, கிரமத்துக்கு எதிரானது அக்கிரமம், அப்படி இல்லை, நாம் கிரமத்தோடு கூட பரலோக தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நல்லொழுக்கத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15 33 வசனத்திலே மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை கெடுப்பாம் அறிமாறே. ஆகாத சம்பாசனை என்பது என்ன? பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக, சத்திய வசனத்துக்கு விரோதமாக, தேவ வார்த்தைக்கு விரோதமாக நாம் எதை செய்தாலும் அவைகள் ஆகாத சம்பாசனைகள் தான். இந்த ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்குமா? அப்படி அவர்கள் பரிசுத்தாவிற்கு விரோதமாக நினைக்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். மனுஷருக்கு விரோதமாய் செய்த பாவம் கூட மன்னிக்கப்படுமாம். ஆனால் பரிசுத்தாவியருக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்தால் அது மன்னிக்கவே முடியாது. ஆகவே பரிசுத்தாவியானவரை நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்கு பிறந்த பொழுது, விசுவாசிகளான பொழுது அவரால் நாம் முத்திரையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் இப்படி எழுதுகிறார். எபேசியர் 4 30 வாசினார். பாருங்கள், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கரவிதைகளால் ஆகாத சம்பாஷணைகள். எது? சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும், இவைகள் பரிசுத்தாவியாருக்கு விரோதமாக செய்யப்படாத இவைகளை நாம் விட்டு விலகி தேவனுடைய பார்வையிலே நல்லொழுக்கமாக கிரமமாக நாம் பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்ள வேண்டுமா? ஆக முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். சபை வளர்ந்து வந்தது. அங்கு 6 சபை வளர்ந்து வந்த பொழுது 7 பேர் என்ன தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக சுவிசேஷமான பிரசங்கிக்கப்பட்டது. அதிலே மிக மிக முக்கியமாக ஸ்தேவான் எழுந்து கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம். ஸ்தேவானை குறித்து நான் வாசிக்கும் பொழுது பாருங்கள், தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்தான். ஸ்தேவான் மேல் அப்போஸ்தலர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது ஸ்தேவானுக்கும் அந்த அதிகாரம் கிடைத்தது. அடையாளம் செய்யக்கூடிய, அற்புதம் செய்யக்கூடிய அடையாளம். ஸ்தேவான் எழுந்து நின்று அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அங்குள்ள மக்கள் ஸ்தேவானை பார்த்து பயந்தார்கள். ஆச்சரியப்பட்ட வாசிக்கலாம். பாருங்கள், 9 வசனம். அப்பொழுது
லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசிய தேசத்தாரிலும் சிலர் எழுப்பி ஸ்தேவானுடனே தர்க்கமினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போய்த்தான். ஸ்தேவான் தைரியமாகி கர்த்தருடைய வசனத்தை போதித்தான். பரிசுத்தாவின் பலத்தினால் அநேக அடையாளங்களை செய்தார். எல்லாரும் பார்த்து பிரமித்தார்கள். ஸ்தேவானோட தர்க்கம் என்ன அவர்களால் முடியவில்லை. ஆனால் அவர்கள் விடவில்லை. தொடர்ந்து அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாறையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வேத பிரமாணத்துக்கு விரோதமாக தூசண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஸ்தேவான் அன்றாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த பொழுது இயேசு கிறிஸ்து வந்து நசரேனா இயேசு கிறிஸ்து வந்து மோசேயை பிரமாணத்தெல்லாம் அழித்து அவன் நிலைத்திருப்பான் என்று சொல்லி இவன் பேச கேட்டோமே என்று சொல்லி ஸ்தேவான் மீது பொய்க்குற்றம் சாற்றினார்கள். ஸ்தேவானை எதிர்த்தார்கள். ஸ்தேவானுக்கு விரோதமாக அந்த ஜனங்கள் பேசினார்கள். பாருங்கள், அடுத்த வருஷம் பாருங்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போலுக்கு கண்டார்களாம். ஆலோசனை சங்கம் அன்றைக்கு பழைய பாட்டின் காலத்திலே ஆலோசனை சங்கத்திலே 70 பேர்கள் இருப்பார்களாம். அந்த 70 பேர்கள் தான் மோசே பிரமாணத்தை மக்கள் மத்தியிலே திணித்து மக்கள் மத்தியிலே போதிப்பார்கள். அந்த ஆலோசனை சங்கத்து முன்பதாக கொண்டு நிறுத்தினால் அவர்கள் என்ன சொல் அதன்படிதான் அங்கு நடக்கும். அதே போல ஸ்தேவானை கொண்டு நிறுத்தினார்கள். ஆலோசனை சங்கத்தார் எல்லாரும் ஸ்தேவானுடைய பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஸ்தேவானுடைய முகம் தேவ தூதன் முகம் போலுக்கு கண்டார்கள். நாமரிமார்களே, 6ஆம் அதிகாரம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது பாருங்கள். பரிசுத்தாவியாரை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு இது மிக மிக அவசியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அளவில்லாத ஆவியை தேவன் தந்தார். அப்போஸ்தலருக்கு நாசானத்தின் அளவிலே ஆவியை தந்தார். இந்த 7 பேருக்கு தலைமையில் கைகளை வைத்து அந்த அளவு தேவன் தந்தார். நமக்கு கிறிஸ்துவுக்கு பிறந்த பொழுது விசுவாசிகளான பொழுது முத்திரையாக்கப்பட்ட மக்களாக பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். அமர்மாகிறே, இந்த உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து வசனம் பிரசங்கிக்கப்பட்டது. அநேக ஆசாரியர்கள் பழைய பாட்டின் காலத்திலே வாழ்ந்து அந்த மோசே பிரமாணத்தில் வாழ்ந்தவர்கள் அநேக கிறிஸ்துவுக்கு பிறந்தார்கள். சபை நாளுக்கு நான் வளர்ந்து வந்தது பாருங்கள். இந்த 6ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் எழும்பி கர்த்தருடைய வசனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்தேவான் கர்த்தருடைய வசனத்தை சொல்ல ஆரம்பித்த பொழுது அந்த மோசே பிரமாணத்திலே வாழ்ந்த ஆலோசனை சங்கத்தார்கள் பிரதான ஆசாரியர்கள் மூப்பரால் எழும்பி ஸ்தேவானுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லி ஆலோசனை சங்கத்து முன்பாக நிறுத்தினார்கள். பாருங்கள் எனக்கு அன்பாந்திலே, இந்த 6ஆம் அதிகாரத்துடைய சத்தியம், 6ஆம் அதிகாரத்தை சாராம்சம் இவைகள் தான். இதை நாம் என் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். 6ஆம் அதிகாரத்திலே 7 பேரை தேர்ந்தெடுத்தது மிக மிக முக்கியமான காரியம். ஆக எனக்கு அன்பாந்திலே இப்பொழுது 6 அதிகாரத்தை நம்ம செய்தோம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் 7ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவானுடைய நீண்ட பிரசங்கத்தினை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அது 6 அதிகாரத்திலுள்ளவைகளை நாம் மறந்து விடவே கூடாது. பாருங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திலுள்ள சாராம்சங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திலுள்ள சம்பவங்களை நம் மனதிலே வைத்து அதை மற்றவர்களுக்கு போதிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே மொத்தம் 28 அதிகாரம் உண்டு. 28 அதிகாரத்திலே 16 சம்பவங்கள் கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்களை குறித்து நம்மால் பார்க்க முடியும். எப்படி அவர்கள் கிறிஸ்துவுக்கு பிறந்தார்கள் என்பதை குறித்து எனக்கு அன்பாந்திலே இந்த சத்தியத்தை, இந்த வேத வசனங்களை நாம் ஒரு காதலை கேட்டு மறு காலிட்டுடாதபடி நம் இறுதியமான பணி எழுதி கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகத்திலே நீதிமொழி புஸ்தகத்திலே
சாலமோன் நான் சொல்லும் பொழுது இப்படித்தான் சொல்கிறார் பாருங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். பாருங்கள். என் மகனே, என் போதகத்தை மறவாது, உன் இருதயம் என் கட்டளை காக்க கிடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காட்சியும் சமாதானத்தை பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கருத்திலே பூண்டு அவைகளை உன் இறுதியமாக பலகி எழுதி கொள்ளலாம். நம் இறுதியமான பலகை எழுதி கொள்ள வேண்டுமா? அப்படியானால் நம்முடைய மனதிலே அதை பதிய வைத்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்ம உள்ளத்திலே வைத்து அது நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் என்ன கண்பாந்திலே தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ முடியும். இந்த ஆலோசனையை நாமும் பெற்றுக்கொள்வோம், மற்றவர்கள் சொல்லுவோம். தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நம் அனைவரையும் ஆசிரிப்பார். உங்கள் அன்பார்ந்த கவனத்துக்கு என் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு அன்பாந்திலே இந்த வார்த்தையை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக நிச்சயங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நாளும் நாங்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை தியானிக்கத்தக்க வாய்ப்பினை தந்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தை கேட்டு நாங்களும் கூட அதை மனதிலே பதிய வைத்து அநேக சொல்லக்கூடியவர்களாக எங்கள் இடத்தினை பயன்படுத்தும் பிதாவே, பாதுகாத்துக்களும் ஆசீர்வதியும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.